ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனது அன்பான யூடியூப் நேயர்களே, உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய வணக்கங்கள். நம்ம யூடியூப் சேனலில் இந்த வீடியோவில் வந்து ஃபேன்சி புறா, அழகழகான வெரைட்டிஸான புறாக்கள் போட்டிருக்கோம். ரொம்ப வெரைட்டிஸ், நம்மளுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு புறாவுமே ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். அந்த புறாக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு ஆக்டிவாகவும் இருக்கும். ஒரு புறாவும் ஒரு பேர் இருக்குது, ஒரு இனம். ஒரு புறாக்கள்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது ஃபேன்சிஸ் புறா. இப்போ வந்து இங்கே பார்க்குறது ரோமர். இது வந்து கிங்கு பேர். நல்லா பெருசாக இருக்கும், நல்ல உடம்பு, நல்ல குண்டா லக்கான் கோழி மாதிரி இருக்கும். நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. புசுன்னு இருக்கும், நம்ம கொழுன்னு இருப்பாங்க. இது வந்து ஆஸ்திரேலியனில் ஜாக் மாடல், ஆஸ்திரேலியன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஆஸ்திரேலியாவிலே ஜாக் மாடல். ரொம்ப இந்த காலில் முடியலாம் பாருங்கள், அழகாக. இது வந்து ஜாக் முஸ்கியில் வந்து கொஞ்சம் மிஸ்மார்க் இருக்குது. அந்த ரெக்கையிலலாம் வெளில வரக்கூடாது. ஒரிஜினல் முஸ்கி அப்படி வராது. இது வந்து நம்ம லோட்டன், கீழே தரையில் விட்டு அப்படியே பெல்ட்டி அடிக்கும், அதை லோட்டன்னு சொல்லுவாங்க. இது வந்து சைனீஸ் ஹவுலு. நல்ல ஜாக் கலரில் சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். இதோட பேர் தான் சைனீஸ் ஹவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஜாக்லேயும் கொஞ்சம் ஒரு சில்வர் கலர்லேயும் இருக்குது, கொஞ்சம் சிமெண்ட் கலரில். அது 2 முட்டை வச்சு அடகாக்குது பாருங்கள். அது எவ்வளோ பாதுகாப்பாக அந்த முட்டையை எப்படி அருமையாக அடகாக்குது பாருங்கள். புறாக்கள்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, அது ரொம்ப தாய்மை பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஆடை காற்று அந்த குஞ்செல்லாம் பிடிச்சிடும். அதை ரொம்ப அருமையாக வளர்க்கும், தாய் பாசத்தோடு. 2 புறாவுமே வந்து அடை காக்கும். மாற்றி ஷிஃப்ட்டு கணக்கு அந்த மாதிரி டியூட்டி ஷிஃப்ட்டு மாற்றுற மாதிரி ஆஃப் டே இவங்க, ஆஃப் டே அவங்க, அப்படி அடை காப்பாங்க. மேக்ஸிமம் பெண் புறா தான் ரொம்ப நேரம் அடை காக்கும். ஆமாம், இது வந்து பெண் புறா தான். இது இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபீமெயிலு, ஆர்கேஞ்சல் இதோட பேர். இந்த ஃபேன்சி புறாவோட பேர் வந்து ஆர்கேஞ்சலு. இதிலே நிறையா கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அந்த நெஞ்சு பகுதியில் மட்டும் அந்த கோல்டு கலரில் வரும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து பறக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சன்லைட்லலாம் வந்து நின்றுச்சுன்னா ரொம்ப அப்படியே ஷைனிங்காக இருக்கும், கோல்டு கலரில் நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து மதுரை கட்டமுக்கு. இப்போ நிறையா ப்ரீடர்கிட்ட வந்து இந்த இது இல்லை, கொஞ்சம் ரேர் தான் அது கிடைக்கிறது. மதுரை கட்டமுக்கு ரோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா அழகாக இருக்கும். அதோட மூக்கெல்லாம் ஷார்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரேசிங் ரோமர் தான். அதிலே பாருங்கள், கொஞ்சம் அந்த சீனி மிக்சிங்கில் ஒரு கலர் இருக்குது பாருங்கள். அது வந்து ஃபீமேல் நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் மதுரை கட்டமுக்கு தான், ப்ரீடிங் பேர் தான். நல்ல ஜாக்கில் நல்லா அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல குவாலிட்டி. அந்த புறாவோட அந்த வைப்ரேஷன் இருந்தாலே அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான புறான்னு அர்த்தம். அந்த ரெக்கை அந்த வைப்ரேட் பண்ணுது பாருங்களேன். அந்த ரெக்கை அப்படியே வைப்ரேட் ஆகும் 2 சைட்லேயுமே. அப்படி வைப்ரேட் ஆகிற புறா வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்ல குவாலிட்டியான புறா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எந்த விதமான ஒரு நோயும் இல்லை, நல்ல பறக்கக்கூடிய புறா. அது வந்து ரொம்ப 100% வந்து சூப்பரான புறா அப்படின்னு அர்த்தம். அது நீங்கள் வந்து எல்லா புறாவிலையுமே நீங்கள் பார்க்கலாம். இதுவுமே வந்து ஒரு மதுரை கட்டமுக்கு தான், அந்த இனத்தோடது தான். இது வந்து பட்டா தான். இது வந்து இப்போ வந்து ஒரு 2 மந்த் பட்டான்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண் சைன் எல்லாம், அதோட கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குன்னு. இந்த மதுரை கட்டமுக்கு தான் இப்போ கொஞ்சம் ரொம்ப ரேர், கிடைக்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அவங்க வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்டையும் இருக்குது, ஒரு 4 பேர் இருக்குது. இது வந்து பாகிஸ்தானி வெளிநாட்டு புறா. இது வந்து பாருங்கள், பாகிஸ்தானி புறான்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த பறவைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம், அதிக நேரம் பறக்கக்கூடிய புறா. வந்து எப்படியும் ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே பறக்கும். இது வந்து போரிக்கர்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபீமெயிலு. நம்ம அந்த ஆர்கேஞ்சல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். இது போரிக்கர்ணை. இது எல்லாமே வந்து கர்ணப்புறாக்கள் தான். கண் வந்து வெள்ளி கண் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் வந்து வெள்ளி கண்ணில் இருக்கும், கர்ணப்புறா தான். வெள்ளி கண்ணுன்னா அந்த கண் சுற்றி அந்த பார்டரில் வந்து ஒரு ஒயிட் கலராக வரும், அதுதான் வெள்ளி கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைட்லலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. கர்ணப்புறா தான் பாருங்கள், ஜோடியாக தான் இருக்குது, 2 ஜோடி இருக்குது.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.